ஹாய் ஆல். இன்றைக்கி சன்னா கர்ட் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் அளவுக்கு கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சில்லி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 முந்திரி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 இல்லைன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பழமான தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொதி வந்த உடனே ஒரு 100 கிராம் சன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சன்னா வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு ஆஃப் ஆனியன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சன்னா கர்ட் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.